குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம சில பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை ஏன் பயன்படுத்துகிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம், அதனுடைய நன்மைகள் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியறதே கிடையாது. பொதுவாக நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சித்திர விஷுவில் கூட சொன்னோம், மா பலா வாழை இந்த மூன்றுமே நமக்கு தெய்வ சக்திகள் நிறைந்த கனிகள். இது எல்லாமே ஸோ தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரங்களாம் அதெல்லாம். அதுக்கப்புறம் பூலோகத்திற்கு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்திரன் இந்த மா பலா வாழை இந்த மூன்றையுமே இந்திரலோகத்தில் இந்திரன் தன்னுடைய பூஜைகளுக்கு பயன்படுத்தின வஸ்துக்கள்னால் பொருட்கள்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது ஏன் பூலோகத்திற்கு வந்ததுன்னா, இந்திரலோகத்தில் தேவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தி தெய்வத்தினுடைய அருளை பெறுவது மட்டும் அல்லாமல் பூலோகத்தில் மனிதர்களும் இதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அதற்கப்புறம் பூலோகத்திற்கு இதெல்லாம் வந்தது. இன்றைக்கி நம்ம ஒரு ஐஸ்வர்யம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் எல்லாமே தேவர்களால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். அப்போது இங்கே பூலோகத்தில் நம்ம இந்த மா பலா வாழை இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஸோ இதை ஒரு விஷு அன்னைக்கு இந்த விஷு கனி காணுதல்னு சொல்லி இந்த மூன்று கனியுமே வைத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு அன்றைய வருஷம் துவக்கத்தில் இருந்தது. இப்போ இது எதுக்காக நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு இறைவனினுடைய அனுகிரகம் இருக்கணும், குலதெய்வத்தாவுடைய அனுகிரகம் இருக்கணும், பித்ருக்களின் அனுகிரகம் இருக்கணும். இப்போ எந்த ஒரு வீட்டு ஃபங்க்ஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வாழை மரம் பந்தல் கட்டாத நல்ல காரியங்களே கிடையாது. அது கோவிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், ஒரு சுப காரியம்னாலே ஃபஸ்ட்டு வாசலில் கட்டுறது வாழை மரம் தான் கட்டுறோம். இந்த வாழை மரம் கட்டுவதற்கான தாத்பரியமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை கொலையோடு இருக்குது பார்த்திங்களா. நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி இறந்தவர்களாக இருக்கலாம். நம்மளுடைய வீட்டில் எப்போவுமே ஒரு காவலுக்கு இருக்கக்கூடிய பித்ருக்கள், சில பித்ருக்கள்லாம் எப்போவுமே காவலுக்கு கூடவே இருப்பா. இதுதான் நம்ம கார்டியன் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க எல்லோரும் எங்கே வருவாங்களாம், ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு நல்லது அப்படின்னா இந்த வாழை மரத்தில் தான் உட்காந்துப்பாங்களாம். நம்ம வீட்டு வாசலில் கட்டுறோம் இல்லைங்களா, இந்த வாழை மரத்தில் தான் உட்காந்துப்பாங்களாம். இந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், இவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லி இந்த பித்ருக்கள் எல்லாம் அந்த வாழை மரத்தில் அது இலையாக இருக்கலாம், கனியாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போது அவங்க அந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் அன்றைய நாளில் அது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது ஒரு ஐதீகம். இந்த வாழை மரத்துக்கு அடுத்தது அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்தானம் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவலைக்கு தான். மாவலை இல்லாத, அந்த மாவலை தோரணம் இல்லாத ஒரு தெய்வாம்சமே கிடையாது. வாழை மரம் எவ்வளோ முக்கியமோ நமக்கு மாவலை தோரணமும் ரொம்ப முக்கியம். அந்த மாவலை தோரணம்ங்கிறது வெறும் வாசலில் மட்டும் நம்ம மாவலை கட்டுறது கிடையாது. சரி, இந்த மாவலையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இலையே பார்த்திங்கன்னா அந்த பச்சை நம்ம சொல்கிறோம்ல, இந்த கலர்னு சொல்லும் பொழுதே மான் துளிர் கலர்னு சொல்லுவோம், அப்புறம் மாவிலை பச்சைன்னு சொல்லுவோம். இந்த மாவலையினுடைய இலை காஞ்சு தான் போகுமே தவிர, நீங்கள் வீட்டிலையே பாருங்களேன், அது அப்படியே காஞ்சு போகும். அந்த மாவலை காஞ்சு போய் அந்த சிறகுன்னு சொல்லுவோம், அப்படியே கரக்கரன்னு இருக்கும். இந்த மாவலையெல்லாம் அந்த காலத்தில் புகை போடுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் குமிட்டி அடுப்பு தான் இருக்கும். அண்ட் எல்லா வீடுகள்லேயுமே இந்த மாவலை, மாங்காய் மரம், வாழை மரம் இது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாங்காய் மரத்தில் இருக்கக்கூடிய இந்த குச்சிகளும் மாவலைகளும் காய வச்சு அந்த குமிட்டி அடுப்பில் போடுவாங்க. ஏன்னா அந்த மாவலையில் இருக்கக்கூடிய அந்த புகை இல்லை அந்த மா இலையிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று நம்ம சுவாசம் செய்தால் அதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இது நிறையா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய தன்மை நச்சு பொருட்களை அது கொல்லக்கூடிய, அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை அந்த மாவலையில் இருக்குது. அதனால தான் அந்த அடுப்பெல்லாம் எரிக்கும் போது வீட்டில் அந்த புகைப்பட்டால் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ்ஸு இது எல்லாமே போகும் அப்படிங்கிறதுக்காக.
ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தோட்டத்துலேயுமே அந்த மாங்காய் இலையெல்லாம் காஞ்சி போய் விழறதெல்லாம் சேர்த்து வச்சு அங்கேயே வந்து எரிப்பாங்க. ஸோ அந்த மாவிலையிலேருந்து வரக்கூடியது, வேப்ப இலையிலேருந்து வரக்கூடியதெல்லாம் நமக்கு அந்த சுவாசம் வந்து அந்த அட்மாஸ்பியரே வந்து ரொம்ப பியூரிஃபை பண்ணும். ஸோ தூய காற்று நமக்கு கிடைக்கிறதுக்கு மாவிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வீடுகளில் வந்து நம்ம ஹோமம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு புண்ணியோஜனம்லாம் பண்ணுறோம், யாராவது இறந்துட்டால் புண்ணியோஜனம் பண்ணுவோம். அது மாதிரி யாராவது பிறந்து அந்த தீட்டு போகணுன்னாலும் புண்ணியோஜனம் பண்ணுவோம். இந்த புண்ணியோஜனம் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்துருக்கலாம், வீடுகளில் ஒரு வாஸ்து ஹோமம் பண்ணுறீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணும்போது நம்ம ஹோமம் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு காரியம் நம்ம செஞ்சாலும், இல்லை சுவாமிக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா, அந்த சொம்பில் வந்து தண்ணியை விட்டுட்டு அதில் மாவிலையை தான் வைப்பாங்க. தேங்காவை வச்சுட்டு மாவிலையை வைப்பாங்க. அந்த மாவிலை வந்து நமக்கு அழகாக இந்த மாதிரி ஃபவுண்டன் இருக்கும். மாவிலையினுடைய அந்த காம்பு வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த தண்ணியில் வந்து அந்த மாவிலையோடைய அந்த சாறு இன்ஃப்யூஸ் ஆகுது இல்லையா, அந்த தீர்த்தம் வந்து என்ன ஆகுது, பியூரிஃபை ஆகுது. ஸோ அந்த தீர்த்தத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பச்சைக்கல் பூரம், அப்புறம் இத்தினோண்டு ஜாதிக்காய், அப்புறம் ஜவ்வாது பொடி, அதெல்லாம் வந்து போடுவாங்க. ஸோ அது இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல நறுமணத்தை, பன்னீர் இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. அப்போ இந்த மாவிலையை வச்சு நடுவில் தேங்காய் வச்சு அந்த சொம்பில் வந்து நம்ம மந்திர பலத்தோடு பண்ணிவிட்டு, நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த மாவிலையை வந்து இப்படி அந்த நமக்கு அந்த கொத்து வைக்கிறாங்க இல்லைங்களா, அதை எடுத்துட்டு இலையினுடைய நுனியை தண்ணிக்குள்ளே வைப்பாங்க. வச்சு தான் நமக்கு எல்லாருக்கும் தெளிப்பாங்க. நீங்கள் கோவில் கும்பாபிஷேகங்கள் பார்த்துருக்கலாம், வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஹோமங்களில் பார்த்துருக்கலாம், சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய ஹோமங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த மாவிலையை கொத்தை அப்படி கையில் வச்சுப்பாங்க. ஸோ அந்த தண்ணியில் வந்து அந்த அந்த இலையினுடைய நுனியை வந்து தண்ணிக்குள்ளே வச்சு எல்லார் மேலேயும் தெளிப்பாங்க. அப்போ அந்த தீர்த்தத்துக்கு வந்து எதனால் பவர் வருதுன்னா, மாவிலையில் இருக்கக்கூடிய அந்த தன்மை தான். அது வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் எடுத்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியோடைய ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த மாவிலையில் வந்து இருக்குது. ஸோ யாருக்காவது ஒரு தொற்று நோய் வருது அப்படின்னா தொற்று நோய் வராமல் அது பாதுகாக்கும். அதே போல் இந்த மாவிலையுமே மருந்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ என்ன மாதிரியான மருந்து வந்து சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க மாவிலையை அப்படின்னா, ஒரு சர்க்கரை அளவை வந்து அது சீராக்கக்கூடிய தன்மை அந்த மாவிலைக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த மாவிலையில் வந்து குடல் புண்ணு மற்றும் வயிற்று புண்ணு, நமக்கு வந்து லிவரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து மாவிலைக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால மெடிசனல் பர்பஸ் இது வந்து மருத்துவம் செய்யறதுக்கும் இந்த மாவிலையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா மாங்காய் மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயன்படக்கூடிய ஒன்று தான். ஸோ இந்த மாங்காய் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாங்காய் பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதுக்குமே மெடிசினல் வேல்யூ வந்து உண்டு. ஸோ இது வந்து எந்த மாமர இலையாக இருந்தாலும் அதை தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம வந்து அதில் மந்திர பலங்களை எல்லாம் கொடுத்து அந்த தண்ணீரை வந்து வீட்டில் தெளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ கோவில் கும்பாபிஷேகங்களில் அந்த கும்பாபிஷேகம் தீர்த்தம் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, அந்த மாவிலையை போட்டு அவங்க அதில் வந்து அந்த தீர்த்தம் வந்து புனிதமான ஒன்று, அதோடு சேர்ந்த மருத்துவ குணங்களும் சேர்ந்துருக்கு இல்லையா. ஸோ அந்த நீர் அந்த கலசத்தின் மேலே பட்டு அதை தூய்மையாக்கி அந்த நீர் நம்ம மேலே படுது. அதனால் மாவிலை அப்படிங்கிறது வந்து ஒரு சுபத்திற்கான ஒரு பொருளாக நம்ம பயன்படுத்தினாலும் அதில் பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் மாவிலை தோரணம் இல்லாமல் நமக்கு எந்த பண்டிகையுமே கிடையாது. ஒரு தீபாவளி, பொங்கல், நவராத்திரி, இப்படி எந்த பண்டிகையாக இருந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் மாவிலை தோரணம் நம்ம கட்டுறோம். ஒரு கல்யாணம் இல்லை ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு நல்லது, ஒரு பெரிய விசேஷம் வீட்டில் அப்படின்னா வாழைமர தோரணம் வந்து நம்ம வாழைப்பந்தல் வந்து நம்ம போடுறோம். ஸோ வாழைப்பந்தலும் மாவிலை தோரணமும் சேர்ந்தாலே அந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அதாவது தேவர்கள் சூழ தெய்வங்களும் நமக்கு வந்து சேரக்கூடிய இடம் வந்து இந்த மாவிலை தோரணத்துலேயும் மற்றும் வாழைமர பந்தல்லையும் தான். ஸோ உங்கள் வீடுகளில் இனிமேல் நீங்கள் மாவிலை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தீர்த்தம் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த தீர்த்தத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம குளிக்கும்போது நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவருக்குமே பயனுள்ளதான ஒன்றை பேசினோம்.
மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.